ஆண்டு சூப்பர் எல் நினோ தாக்கம் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் கடும் வறட்சி அபாயத்தை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படும் நிலையில் எல் நினோ தாக்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடையும் நிகழ்வே எல் நினோ. இந்த இயற்கை நிகழ்வு உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையையும் கடுமையாக பாதிக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்து வருகின்றனர். மத்திய அரசு மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி நாடு முழுவதும் 315 மாவட்டங்கள் எல் நினோ தாக்கத்திற்கு உள்ளாகும் அபாயத்தில் உள்ளன. அவற்றில் 111 மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி ஆகிய 12 மாவட்டங்கள் வறட்சி அபாய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 15 17 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவிலே இந்த மிகப்பெரிய வறட்சி வரும். இப்போ நவீனமாயிடுச்சு. 2500 அடி ஆழ்துளை கிணறுகள்லாம் போட்டு தண்ணீரை எடுத்து விவசாயம் பண்றோம், குடிநீருக்கு பயன்படுத்துறோம். இந்த வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி மக்கள்கிட்ட இருந்தாலும் உணவு உற்பத்தி என்பது வெகுவாக குறையும். விவசாய விளைபொருள் பற்றாக்குறை ஏற்படும். காரணம், ஒவ்வொரு வருடமும் இந்த நேரத்துல குடகுல மழை பெஞ்சு காவிரி ஆற்றுல 1 லட்சம் கன அடி தண்ணீர் போய்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது 100 கன அடி தண்ணீர் கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மழை இல்லை. மிகப்பெரிய வறட்சி வரும். வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் மக்களுக்கு கொடுப்பான். அரசு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த சூழ்நிலை வரும். மக்கள் 6 மாசத்துக்கு உண்டான உணவை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீரையும் இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழையே விவசாயத்தின் உயிர் நாடி. அந்த மழை பொய்த்தால் காரிஃப் பருவத்தில் பயிரிடப்படும் நெல், மக்காச்சோளம், பருப்பு வகைகள் உள்ளிட்ட முக்கிய பயிர்களின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நெல் பயிருக்கு நாத்துற நேரத்துல இங்க கால்நடைகளுக்கும் குடிநீர்களுக்கும் பஞ்சம். இந்த நம்ம வறட்சி அறிவிச்சிருக்கு, மத்திய அரசாங்கமும் மாநில அரசும் வறட்சி அறிவிச்சிருக்கு. அந்த வறட்சி அறிவிச்சிருக்கிற கிட்டத்தட்ட 150 160 மாவட்டத்துல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டமும் ஒன்று. மல்லி தண்ணி இல்லைன்னா வாடிடும். நிறைய பனி பெஞ்சாலும் சேதமாகி அது வீணா போயிடும். இன்னைக்கு அதெல்லாம் நாங்க பராமரிச்சு காய் வருடக்கரமா பராமரிச்சு இன்னைக்கு அது அறுவடைக்கு வர நேரத்துல தண்ணி இல்லாம காயுது. அந்த விவசாயிகள் பேர் இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. விவசாயிகள் பாறைகள் நிறைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக சரியும் அபாயமும் உள்ளது. இதன் தொடர்ச்சியாக குடிநீர் தட்டுப்பாடு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கான பசுந்தீவனம், வைக்கோல் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தியும் குறையும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நமது தமிழகத்தில் 12 மாவட்டங்கள் எல் நினோவால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டம் அருகருகே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ பாதிப்பு குடிநீருக்கே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஊத்தங்கரை பகுதிகளெல்லாம் தண்ணியே இல்லைன்றாங்க, சுத்தமா தண்ணி இல்லைன்றாங்க. எங்கேயாவது பெண்குண்டாபுரம், பாரூர் தாக்கம் கொஞ்சம் இருக்குது. அந்த தாக்கத்தினால் குடிநீர் பிரச்சனை இல்லை. அந்த ஊத்தங்கரை போறதுனால குடிநீருக்கே பிரச்சனையா இருக்குது. மக்கள் குடிக்கிற தண்ணிக்கே பிரச்சனையா இருக்குது. ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்ற பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு. பாவம் விவசாயம் என்ன செய்யறது? 1000 வாழை மரம் வச்சுட்டு நான் எப்படி தண்ணி கட்டுறதுன்ற ஒரு விவசாயி கதறாரு. இப்பயே இந்த பருவநிலை மாற்றத்தால் இந்த தென்னை மரத்துல சுத்தமா பிஞ்சிய நிக்க மாட்டேங்குது. வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. காற்றில் ஈரப்பதம் சுத்தமா இல்லை. மே 25நாவே உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும். காற்றுல ஈரப்பதம் இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும். வெயில் குறையும். இப்ப பாத்தீங்கன்னா கத்திரி வெயிலோட வெயில் அதிகமா இருக்குது. இதனுடைய தாக்கத்தால் தென்னை விவசாயம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் எல் நினோவின் தாக்கம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட KRB அணையின் உபரி நீரை அனைத்து ஏரிகளுக்கும் கொண்டு சென்று கால்வாய் இல்லாத ஏரிகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்றும், எல் நினோ பாதிப்பை சமாளிக்க தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக போச்சம்பள்ளியிலிருந்து செய்தியாளர் கணேஷ்.